தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 128 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். நீதிமொழிகள் 22:9 சொல்லுகிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ண மறவாதிருங்கள். இப்பேற்பட்ட பலிகளின் மேல் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:7. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:12 தேவன் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துறதுனாலே கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். தானியேலோ என்றால் உண்மை உள்ளவராக இருந்தார். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். உபாகமம் 28:1-14, ஆதியாகமம் 12:4. ஜெபிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜெபிக்கிற அத்தனை பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தானியேல் 6:10, சங்கீதம் 55:17, அப்போஸ்தலர் 10:31, அப்போஸ்தலர் 10:4. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.